வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன சமையல்னு பார்க்க போகிறீங்கன்னா, நான் வந்து மதியத்துக்கு சாப்பாடு சூடாக சாப்பாடு வடித்து கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு ஆறி போச்சு. சாப்பாடு வச்சுருக்கிறேன். ரெண்டாவது வந்து முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். முருங்கைக்கீரை தேங்காய் துருவி போட்டு பொரியல் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களும் இது மாதிரி தேங்காய் துருவி போட்டு பொரியல் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு செய்வீங்களான்னு. அதுக்கப்புறம் சாம்பார் வச்சுருக்கேன். துவரம்பருப்பு சாம்பார். இது வந்து காய் போடாத சாம்பார். காயே போடல, துவரம்பருப்பு மட்டும்தான் போட்டு சாம்பார் வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வாழை கருவாடு வறுத்து வச்சுருக்கிறேன். வாழை கருவாடு வந்து கீரைக்கு சாம்பாருக்கு ரொம்ப நல்லா, சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு வாங்கின்னு வந்து வறுத்தேன். இது வந்து இந்த ஒரு கருவாடு மட்டும் இது கூட இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நீட்டு, இது கூட வந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நீட்டு, இந்த அளவுக்கு. இது வந்து 10 ரூபா கருவாடு கடையில் விற்கிறாங்க. இதுவே நம்ம வந்து 1/4 கிலோ அது மாதிரி விற்கிறவங்கக்கிட்ட வாங்கினோம்னா அது வந்து 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் இருக்கும். 6-7 கருவாடு வரும் இதே சைஸுக்கு. இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு கருவாடு வாங்கினா அது ஒரு 100 ரூபா இருக்கும். 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அது வந்து ஒரு 4 கருவாடு வரும். அது நல்லாயிருக்கும். நம்மளும் நிறைய வறுத்து எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இது மாதிரி வாங்கினா ஒரு கருவாடு, இது வந்து நான் மளிகை கடையில் வாங்கினேன். இது ஒன்று வந்து 10 ரூபா. இது வந்து ஒருத்தர் 2 பேர் சாப்பிட்லாம். இந்த தலை வந்து இதுதான் எனக்கு மிச்சம். நான் சமையல் பண்ணி நான் இப்போ இதை தான் சாப்பிட போகிறேன். சாப்பாட்டுக்கு தொட்டுங்க சாம்பாருக்கு. அதனால் கிலோ கணக்கில் வாங்கினா தான் நம்மளுக்கு லாபம். இது மாதிரி லூஸில் வாங்கினா நம்மளுக்கு பத்தாது. நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.